எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேர்ஸ்ட் நைட்மேர் தான் பார்க்க போகிறோம், பார்ட் 2. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடு எதோட விட்டுருப்போனா, ஒயன் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த ரிங்கு செயின் அதெல்லாம் புதைச்சி வச்சிருப்பா, அதோட தான் விட்டுருப்போம். இப்போ நம்ம அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஒயன் போயிட்டு அங்கே போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறா, குதிச்சு அது இது சொல்லிட்டு. இப்போ அப்படியே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாரும் வந்துடுறாங்க. அப்படி நடந்தோம் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்களும் மீவு எல்லாம் ட்ரெஸ் மாற்றிக்கிறீங்க. இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த கண்ணாடி முன்னாடி உங்கள் தலையை அப்படியே ஃபேனை போட்டுக்கிட்டு காய வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஷோ மீவு, ஹேர் ட்ரையர் ஏதாவது எடுத்துகிட்டு வர வேண்டிய தானடி, எனக்கு தலை வலிக்க போகுதுடி இன்னைக்கு. அது விடுவையன், நெருப்பள்ளி தலையில் போட்டுக்கோ. இதை வேற அந்த மாதிரிலாம் நீ பேசின்னு இருக்காது அப்படின்ட்டு இப்போ நீங்கள் உங்கள் ஹேரில் உங்கள் விரலை விட்டு பார்க்குறீங்க. ஏதோ உங்களுக்கு மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அச்சோ அப்படின்னு நீங்களும் ஒரே டைம்ல சொல்றீங்க. ஒயன், என்னடி ஒன்னுத்தையும் காணோம், எங்கடி போட்டு வந்த? நான் அந்த மரத்துல பக்கத்துல அங்கே தாண்டி புதைச்சி வச்சேன். ஐயோ பைத்தியக்காரி, இந்த நிலைமையில நம்ம அம்மாவை மட்டும் பாத்துறாதடி, இல்லை உனக்கு வெட்டி கூறு போட்டுருவான் உன்னை. இப்போ நான் என்னடி பண்றது? மணி இப்போ ரொம்பலாம் ஆகல, ஒரு 10:30 தான் ஆகுது. நீ என்ன பண்ணு, ஜஸ்டினை கூட்டிக்கிட்டு போ, சரியா? ஐயோ அவன் சரியான தொடரடியாச்சே, அவன் கூட வருவானா அவன்? வருவாண்டி, கூப்பிட்டு போ. சரி சீக்கிரமாக போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப லேட் ஆக போகுது அப்படின்னு. இப்போ நீங்கள் அப்படியே குடு குடு குடுன்னு கீழே ஓடிட்டு இருக்கிறீங்க, ஜஸ்டினை கூப்பிட. ஜஸ்டின் ரொம்ப டப்ப தட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவன் வரான். நடி உனக்கு ஆண்டி நட்ராத்திரியில் உசுர் எடுக்கிறேன். 10 மணி உனக்கு நட்ராத்திரியா? சனிய ஜஸ்டினா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. நீ என்ன அந்த 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 குளத்தா ஏரியா அந்த சைடு வரைக்கும் வரியாடா? அங்கே நான் ஒன்று விட்டு வந்துட்டேன். என்னத்தனே விட்டு வந்தேன்? நாளைக்கா போய் எத்துக்கோடி. இல்லைடா, அது நான் போகலன்னா கண்டிப்பாக தொலைஞ்சு போய்டுறேன்டா, அப்புறம் எங்கள் ஆத்தா என்ன அவ்வளோதான்டா. ஷோ சனியனே, தொலைகிறான் இரு அப்படின்ட்டு இப்போ அவன் உள்ளே போயிட்டு அவன் ரெடி ஆகிட்டு இருக்கிறான். இப்போ நீங்கள் இப்போ ஹாலில் அங்கேயும் நடந்துக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயையோ என்னடா அப்படின்னுட்டு. இப்போ உங்கள் அம்மாவோட பாட்டி தான், அவங்க இப்போ லொட்டு லொட்டுன்னு அந்த வெத்தலை இடிச்சிட்டு இருக்குது ராத்திரி நேரத்தில் உட்காந்துக்கிட்டு. உங்களுக்கு டப்புன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது, இருட்டில் உட்காந்துக்கிட்டு யாருடா அதுன்னு பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் அம்மாவோட ஆயா தான் இருது. ஐயோ பாட்டி, இது வேற உசுர் எடுக்கிறாளே அப்படின்னுட்டு நீங்கள் அந்த ஹாலு இந்த ஃபேனுக்கு கீழே தான் நின்றுட்டுருப்பீங்க. என்னடி நீ கழுத்தில் காதில் எதுவுமே போடாமல் நின்றுட்டுருக்குற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, ரூமில் தான் ஊற்ற வச்சுருக்கிறேன், ரொம்ப கசகசன்னு இருக்குது. அப்படியா? தலையை கட்டிடி முதல்ல, ராத்திரி நேரத்தில் விரிச்சு போட்டுட்ருக்குற. ஏதாவது இழுத்து உள்ளே விட்டுட்டேன்னா என்ன ஆகுறது? ஆமாம் சரி கட்டுறேன் பாட்டி அப்படின்ட்டு நீங்கள் டப்புன்னு உங்களோட ஹேரை பின்னிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பெரிய லாங் ஹேர் தான் இருக்கும், பயங்கர லாங் ஹேர் உங்களுக்கு. இப்போ நீங்கள் எப்படியோ பின்னிட்டீங்க, அதுக்குள்ளே ஜஸ்டினும் வரான். இப்போ 2 பேரும் இப்போ வெளில போகிறீங்க. இப்போ இந்த பாட்டி வேற இங்கே இருக்குது, நம்ம வேறு சைடு போவோம். ஓகே ஜஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ரூமுக்கு போகிற மாதிரி நடி, நான் ஏன் ரூமுக்கு போகிற மாதிரி நடிக்கிறேன் சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போகிற மாதிரி அப்படியே வீட்டு பின் சைடுக்காக போயிட்டு எப்படியோ வெளில வந்துடுறீங்க. வெளில வர சொல்ல ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. டேய் ஜஸ்டினா, என்னடா இது 10:30 ஆகுது, இங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கூடவா இருக்காது? ஐயா, இதுன்னா உங்கள் சிட்டி மாரி நினச்சியா? ஒரு லைட்டும் இருக்காது. நான் ஏதோ அந்த ஃபோன் லைட்டு மீவு இது தூக்கிட்டு வந்துக்கிறேன் இந்தா அப்படின்ட்டு அந்த மீவோட ஃபோனை தான் வச்சிட்ருக்கிறான். இதாவது அறிவுபூர்வமாக எடுத்துகிட்டு வந்தியே என் செல்ல குட்டிடா நீ அப்படின்னு. இப்போ நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கிறீங்க. சுற்றி ஒன்றுமே இல்லை, ஒரே காடு மரம் செடி, நடுவில் ரோடு, ஒத்தை அடிப்பாது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஷோ இன்னும் எவ்வளோ தூரம்டா? இருடி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இப்போ கூட திரும்பி போயிடலாமா? ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் கிடையாதுறோம், எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான். சரி போய் தொலைவோம் அப்படின்னு இப்போ போகிறீங்க. அங்கே அப்படியே தூரமாக போகிறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது.
ஓ என்னடா இது, என்னடா இது இவ்வளோ அமைதியா இருக்குது. ஆமா பின்ன ராத்திரி உட்காந்து எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருப்பானுங்களா? சீக்கிரம் எடுடி, எனக்கே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியா வருது. ஏன்டா இருடா போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு நீங்க வேற அந்த மரம் கிட்ட போறீங்க. ஏய் ஏன்டி இங்க வேற, நீ இங்கதான் உனக்கு இடம் கிடைச்சதா? ஏன்டா? ஐயோ கடவுளே, சீக்கிரம் எடுடி சீக்கிரம் எடுடி சீக்கிரம் எடுடி அப்படின்னு உங்களை அப்படியே அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். நீங்க அப்படியே பாக்குறீங்க, பார்த்தா அந்த அந்த இடத்துல அது இல்லவே இல்லை. அது உங்களுக்கு அவ்வளவுதான் பட்டு பயமா வருது. இப்ப அப்படியே அந்த மண்ணை போட்டு பொறாண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படியே காணடா 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 நீங்க அப்படியே பொறாண்டிக்கிட்டே இருக்கிறீங்க. என்னாடி சொல்ற? சரி விடு, 4 மோதிரம் தானடி, இப்பயே ஓடிடலாண்டி, இங்க கொஞ்ச நேரம் இருக்க தேவையில்ல. என்னடா நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், காணடா இது இங்க ஏற்கனவே யாரோ எடுத்துட்டாங்க போலயே அப்படின்னு நீங்க அப்படியே அந்த மண்ணை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏற்கனவே அதை வந்து அந்த குழியை தோண்டி இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா அது வேற காணும், மோதிரம் எதுவுமே காணும். நீங்க அப்படியே சைட்ல கை வச்சு தேடிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே ஒண்ணா கிடைக்குது. உங்களுக்கு வேற ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லாமே உங்களை ஒரு மாதிரி ஓவர் சிமிலேட் ஆயிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஏன்டா லைட்டை வேறைய தூக்கி என் மண்டைக்கு காட்டிட்டு இருக்கிற, இங்க காட்டுடா அப்படின்ட்டு இப்ப அவனும் லைட்டை காட்டுறான். ஒரு மோதிரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணிடுறீங்க. நீங்க எடுத்து பேக்கெட்ல வைக்கிறீங்க. இப்ப அப்படியே அழுவுற சத்தமா கேட்டுட்டு இருக்குது. ஐயோ அழுவுற சத்தம்லாம் கேக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. இப்ப அப்படியே திரும்பி பார்த்தா, எங்கடா போன அப்படின்னு பார்த்தா அவன் எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறான். அட பாவி, என்னடா அவன் கூட வச்சுட்டு தனியா விட்டு போவதடா அப்படின்ட்டு இப்ப நீங்க குடு குடு குடுன்னு ஓடிட்டு இருக்கிறீங்க. அப்படியே நீங்க அப்படியே போக சொல்ல எது மேலேயும் முட்டினா மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறீங்க. நீங்க யாராவது ராத்திரி நேரத்துல குறுக்கால நிக்கிறது அப்படின்னு ஓடுறீங்க பாருங்க. இப்ப நீங்க அப்படியே ஓட சொல்ல உங்களோட முடிய பூச்சி யாரும் இழுக்கிற மாதிரி இருக்குது. நீங்க அப்படியே அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கின்னு குடு குடு குடுன்னு வீட்டுக்கு ஓடுறீங்க அவன் பின்னாடியே. இப்ப அப்படியே வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது. அட வாயில வருதுடா லவடே, ஏன்டா இப்படி விட்டு போனேன்? இல்லடி ரொம்ப பயமா இருந்ததா, அதான்டி என்ன பண்றதோ தெரியலடி. ஒருத்த இப்பதான்டா ஆம்பளை பசங்கனால இதான்டா கடைசி நேரத்துல விட்டு போறது. சி உன்னை கூட்டுறதுக்கு போடா அளவடை அப்படின்ட்டு நீங்க உங்க ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு அப்படியே உதறிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நீங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க காமா வரீங்க. நீ வந்து அப்ப ஏதோ எழுந்துடுறா. அப்பெல்லாம் ஏய் என்னாடி இப்படி வர, ஜஸ்டின் உன் கூட வந்தான் தானே? வந்தான். அவனை கூட்டின்னு போனதுக்கு நான் மட்டுமே தனியா போயிருக்கலாம்டி. சரி எடுத்துட்டியா? எடுத்துட்டேன். ஆனா மீவு நான் புதைச்சி வச்சேன். ஆனா அது தோண்டி இருந்துச்சுடி. அப்புறம் பார்த்தா பக்கத்துல இருக்குது. எனக்கு தெரியும் யாரு உண்மையான தங்கத்தெல்லாம் புதைச்சி வச்சிருப்பா. பசங்க ஏதாவது விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு போயிருப்பாங்க. ஓ அப்படியா இருக்கலாம் அப்படின்ட்டு இப்ப நீங்க எல்லாத்தையும் கட்டி டிராயர்ல வச்சிடுறீங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு சகாவாசமே தேவலடா அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி டிராயர்ல வச்சிடுறீங்க. மீவு வந்து உங்களே பார்த்துட்டு இருக்கிறா. என்னடி இல்ல எவ்வளவு பயப்படுவியாடி நீ? அதெல்லாம் நான் ரொம்ப பயப்படுவேன். வெளிலதான் பார்க்க இந்த மாதிரி வர சீன் காட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ நீங்க படுத்துடுறீங்க. அவங்க பக்கத்துலேயே தான் மீவு படுத்துக்கிறா. நீங்களும் மீவு மட்டும்தான் தனி ரூமு. இப்போ அப்படியே நீங்க தூங்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆகுது. ஒரு நடுராத்திரி ஒரு 2-3 மணி இருக்கும். நீங்க அப்படியே தூங்கிட்டே இருக்க சொல்ல உங்களுக்கு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்குது. யாரோ உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ இப்படி சொல்லிட்டு நீங்க திரும்பி படுத்துட்டு இருக்கிறீங்க. மியூ அப்படின்னு மியூ நீங்க எழுப்பிட்டே இருக்கிறீங்க. அவ எழுந்து கூட மாட்றா. பட்ட போங்கடி நான் திருப்பி தூங்குன்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிட்டே இருக்க சொல்லும். நீங்க படுத்துட்டே இருக்கிறீங்க. உங்க தலைய வந்து யாரோ ஒரு மாதிரி தொட்டு உங்க தலையில அப்படியே உங்களை தூங்க வச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. தட்டி அப்படியே நீங்க எழுந்து பாக்குறீங்க. சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. யாராது அப்படின்ட்டு நீங்க அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த கண்ணாடி வந்து உங்க கண்ணில் படுது. அதில் பார்த்தா அந்த கண்ணாடியில இருந்து யாரும் உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. எழுதுறேன் சொல்லிட்டு நீங்க அப்படியே மியூ அப்படி உலுக்கி எழுப்பிட்டு இருக்கிறீங்க.
என்னடி உனக்கு பிரச்சனை? ஏய் என்னாச்சு வயன்? ஏன்டி உனக்கு இப்படி வேர்வை ஊத்துது? என்னாச்சு? அங்க மறுபடியும் கரண்டில இருக்காங்கடி. கண்ணாடியா இல்லாதிரி அப்படின்ட்டு இப்போ அங்கே போய் பார்க்குறா. அவளுக்கு எதுவுமே தெரில அவள் கண்ணுக்கு. ஸோ உனக்கு இப்போ நான் கண்ணாடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த கண்ணாடியை ஃபுல்லாக திருப்பி வச்சிடுறா. இல்லடி இப்போ கூட எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே இந்த கையெல்லாம் உதறது. உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஃபீவர் வர மாதிரியே இருக்குது உங்களுக்கு. ஏய் என்னடி இப்படிலாம் பண்ற? ஷோ நானும் கூட வந்திருக்கலாம் போலையே, என்னடி இப்படி பயந்துட்டு இருக்கிற வயன்? எனக்கு என்னாதுன்னே தெரியலடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. சரி 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 நானும் தூங்கல. உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு. நீ தூங்குற இருக்கும், நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், உன்னை பாத்துக்கிறேன். சரி சரி சொல்லிட்டு நீங்களும் தூங்குவீங்க. மீவும் அவட வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறா. சரி ஏதாவது நடக்குதா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளுக்கு இதுக்கப்புறம் தூக்கம் வந்திருக்காது. தூங்கலை, அவளும் சுத்தமா தூங்கலை. நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறீங்க. உங்க அம்மா உடனே உங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு கிச்சன்ல வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நீங்க நல்லா சமைக்கிற ஆளுதான், உங்களுக்கு நல்லாவே சமைக்க தெரியும். நீங்க பாட்டுக்கு எங்க காய்கறிலாம் வெட்டிட்டு இருக்கிறீங்க. என்னம்மா நீ காலைல எழுப்பி இவ்வளோ காலைல எழுப்பி வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கிற? ஆமா பின்ன நீ என்ன பண்ணு, குளிச்சுட்டு ஒழுங்கா கிளம்பு. நீயும் சரி மீயும் சரி 2 பேருமே புடவை கட்டிட்டு வரணும். அம்மா அதெல்லாம் முடியாதும்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கிற? அதெல்லாம் ரொம்ப ஐயோ குத்துமா, அதெல்லாம் போட்டா. என்னது குத்துமா? நீ போடல அவ்வளவுதான்டி உனக்கு. ஷோ கடவுளே எப்படி சொல்லிட்டு நீங்க ஏதோ இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு ஏதோ நீங்க அப்படியே பாதியிலே போயிருப்பீங்க. போயிட்டு நீங்களும் மீவும் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க, குளிச்சு ரெடி ஆயிட்டு இருப்பீங்க, புடவை தான் கட்டிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே நீங்க அப்படியே கிச்சன்ல திருப்பியும் வந்து வேலை செய்வீங்க. நீங்க உங்களை பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். என்ன லுக்கு? ஏய் வயன் நல்லா இருக்கிறேடி நீ. தெரியும் தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு திமிரா போறீங்க. மியூவுக்கு சுத்தமா பிடிக்கல இது. அவ பாட்டுக்கு ஒரு மாதிரி சைலண்டா இருக்கிறா. நீங்களும் என்னடா இந்த பொண்ணு இப்படி இருக்குதுன்னு கேக்குறீங்க. மியூ என்னம்மா? ஒன்றும் இல்லை. ஐயோ எனக்கு தெரியாதா? அங்க இப்போ அப்படி சொல்லிட்டான்னு உனக்கு இப்போ வயிற்றுச்சலா இருக்குதா? ஆமா பின்ன நீ சொல்லி தொலை வேண்டியதானடி. எனக்கு தோணுது. எனக்கு என்ன தெரியுமா தோணுது? என்னடி உனக்கு தோணுது? எனக்கு வந்து தேவங்களுக்கு வந்து என்னை விட உன்னைதான் பிடிக்கும் போல. இப்போ அப்பெல்லாம் இருக்காது. உனக்குதான் தெரியும்ல எனக்கு கால் இருக்குதுடி ஏற்கனவே. நீ தாண்டி இப்படி சொல்லிக்கிற. எல்லாரும் உனக்கு தாண்டி மடங்குறானுங்க. என்ன பண்றது? அழகா பிறந்தது ஏன் தப்பா? அவ்வளவுதாண்டி இப்படி சொல்லிட்டு இப்போ கத்தி எடுக்கிற அவ வேணாடி இப்படி சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு எங்க சைடுல ஏதோ தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்களும் குக் பண்றீங்க ஓரளவுக்கு. இப்போ குக்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அவங்க பெரிய டைனிங் டேபிள் இருக்குது ஹால்ல. இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க தான் சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்குது. ஐயோ அம்மா ஏம்மா இப்படி சொல்ற? அப்புறமா நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா என்னம்மா வருது? எனக்கு தெரியும்டி என் பொண்ணு நல்லா சமைக்கும்னு சொல்லிட்டு. அங்க பாரு அவளுங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. நீ தாண்டி மல்டி டேலண்ட்டு. இங்க இப்படி அங்க அப்படியா? ஊர்ல இந்த மாதிரி நான் இருக்க சொல்ல என்னை இவ்வளோ அசிங்கமா கேட்டிருப்பேன் நீ என்ன. ஐயோ அப்பெல்லாம் இல்லடி என் செல்லக்குடி, நீனும் உங்க அம்மா அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க. எல்லாரும் நல்லா இருக்குதான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கொல்லுப்பாட்டி வந்து அவங்க பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க ரூம்ல இருந்து. உங்க அம்மா அவங்கள போயிட்டு பரிமாறு. இல்ல அந்த சாமியார் கருவிக்கிட்டலாம் நான் போக மாட்டேன், அவ இருக்கிறாளே சும்மாதான் என்ன திட்டிட்டு இருக்கிறாங்க தெரியுமா உனக்கு? அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காத, போறீங்க போய என் கஷ்டம் உனக்கு தெரியுதாடி அப்படின்னு நீங்க அப்படியே சரி அவங்க வந்து உட்காந்துடுறாங்க. சரி யார் சமைச்சா? என் பொண்ணுதான் சமைச்சான்னு உங்க அம்மா சொல்றாங்க. நீங்க வந்து உங்க அம்மாவை முறைக்கிறீங்க, ஏன்டி இப்படி கோத்து விடுற அப்படின்ட்டு. உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? தெரியும். சரி பாப்போம் அப்படின்னு இப்போ அப்படியே அவங்க சாப்பாடெல்லாம் வைக்கிறீங்க. அவங்க ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறாங்க. என்னது இது? என்னாச்சு? சாப்பாடா? மண்ணாகுது அப்படின்ட்டு இப்போ அப்படியே தட்டை அப்படியே விசிறி வச்சிடுறாங்க அவங்க. உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கதா சொல்லியிருப்பாங்க. நீங்க அப்படியே நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல.
ஐயோ என்னாச்சு அப்படின்ட்டு உங்க அம்மா சரி சரி ஒயன் நீ வா அப்படி சொல்லிட்டு உங்க அம்மா சைட்ல எடுத்துடுறாங்க. அவங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம அவங்க ரூமுக்கு திருப்பியும் போயிடுறாங்க. நீங்க எல்லாருமே ஷாக்ல தான் இருக்கிறீங்க. அப்படியே அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பியும் வெளில வராங்க. வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரமே நம்ம குலசாமி கோயிலுக்கு நம்ம போறோம் எல்லாருமே அப்படின்ட்டு திருப்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நீங்க என்னடா இந்த பாட்டி பண்ணிட்டு இருக்குது, என்னடா இது நடிச்சிட்டு இருக்குது சை அப்படின்ட்டு நீங்க இதெல்லாம் கண்டுக்கல. கம்முன்னு நீங்க சோத்தை போட்டு சாப்பிட்டுடுறீங்க, அவ்வளவுதான். அப்படி இன்னைக்கு சாயந்தரமும் ஆகுது. நீ உங்களுக்கு ஒரு மாதிரி போகவே பிடிக்க மாட்டுது. உங்க அம்மா வந்து வாடி போலாம் வாடி போலாம் வாடி போலான்னு கூப்பிட்டு ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் கூப்பிட்டுருப்பாங்க. சரின்னு சொல்லி நீங்களும் போறீங்க. ஒரு 2-3 கார்ல போறீங்க. நிறைய பேர் குடும்பமே போகுது, 20-25 பேருன்னு. சரி சொல்லிட்டு இப்போ அந்த அந்த கோயிலுக்கிட்ட போறீங்க. அது ஏதோ காட்டுக்கு நடுவில் இருக்குது. ஐயோ மீவோ, இந்த ஊர்ல எல்லாமே காட்டுக்கு நடுவில் தான் இருக்குமா? சை விட்டாண்டி, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுனால தாண்டி உனக்கு அந்த ஆயாவுக்கு ஒன்று பிடிக்கல. இல்லைனா மட்டும் அவன் என்னை கொஞ்சி தள்ளிடுவா பாரு. சும்மா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் வந்ததுலேருந்து சும்மா திட்டிகிட்டு இருக்குது என்ன. ஐயோ விடு என் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் எல்லாரும் கோயில் உள்ள போறீங்க. இப்போ அப்படியே அந்த பாட்டி உங்களை மடக்கிடுது வெளிலையே. நீ மட்டும் இங்கே நில்லு. ஏன்? நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே நில்லு, நாங்கள் உள்ளே போயிட்டு திருப்பியும் வெளில வருவோம் அப்படின்னு. அப்படியே எல்லாரும் போகிறாங்க. என்னடா இந்த பாட்டி பண்ணது உங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆலமரம்லாம் இருக்குது வெளியில், நிறைய மரமாக இருக்குது, ரொம்பவே நிழலாக இருக்குது. சரி சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறீங்க. சரி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறா, நம்மளுக்கு இப்போ பாரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வெளில நிற்க வச்சிட்டு இருக்குது. ஐயோ அப்படின்னு நீங்கள் அப்படியே வெளியே உட்காந்துட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக. இப்போ அப்படியே எல்லாரும் வெளில வந்துடுறாங்க. உங்கள் பாட்டி வந்து வேற ஏதோ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வருது. என்னடா இது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எழுந்து நிற்கிறீங்க பொறுமையாக. இப்போ தான் நீ உங்ககிட்ட வந்துட்டு என்னடி இது, இந்த பாட்டி வேற யாரையோ கூப்பிட்டு வருது, போச்சு போ ஏன் உனக்கு தான் இந்த பாட்டி சூனியம் வைக்க போகுது. அடிச்சு பைத்தியம், எல்லாரும் முனியமாடி சூனியம் வைப்பாங்க. ஓ ஆமால தெரியலடி. ஆனா மீவோ நான் நினைக்கிறேன் இதுதான் சாமியா இருக்கலாம், ஓஜி காடு போலடி இது. இருக்கலாம். சரி ஒய்யன், நெக்ஸ்ட் அந்த கேள்வி உன்னதான் கூப்பிட்டு வச்சு ஏதாவது பண்ண போகுது பாரு. பண்ணிட்டு போட்டேன்டி, அந்த கேள்வியை பத்தி எனக்கு என்ன பயமா என்ன? பயப்படவே மாட்டீங்க பாரு நீங்க. தெரியுதுல மியோ, சட்டை பண்ணிட்டு இருடி, சும்மா உசுர் எடுத்துக்கிட்டு. அவ வாய வச்சதுதான் உங்களை தான் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்களே, நீங்க அப்படியே சுத்தி முத்தி திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னடா இது, என்னை வச்சுக்கிட்டு என்னடா பண்றீங்க அப்படின்னு. இப்போ குடும்பமே அங்கதான் பார்த்துட்டு இருக்குது. இப்போ அவங்க கிட்ட அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க. நேற்று நைட்டு வெளில போனியா? நான் ஏன் வெளில போறேன், நான் வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்றீங்க. பொய் சொல்லாதம்மா என்கிட்ட. பொய் சொல்றியா நீ? ஆமா போனேன். அப்படி பண்ணிதான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. அந்த நேரத்துல வெளில போறேன்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு ஒரு புது ஆளை கூட்டு வந்துட்டியம்மா நீ. அச்சோ அப்படியா? அது மட்டும் இல்லாம வந்துட்டு அது ஒரு ரத்தக்காவு வாங்கலான்னு துடிச்சிக்கிட்டு இருக்குதே. என்னடி இது, என்னம்மா இது அப்படின்ட்டு நீங்க அப்படியே சுத்தி முத்தி பாக்குறீங்க. எல்லாரும் உங்களை முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அதுக்கு நான் என்னங்க பண்றது இப்போ? ஐயோ அங்க பிரதர்சனம் பண்ணுமா, இங்கே பண்ணுமா, அதோ பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, கையை நீட்டு அப்படின்னு நீங்கள் கையை நீட்டுறீங்க. உங்கள் கையில் ஒரு கயிறை கட்டி விடுறாங்க. என்னதுங்க இது? இந்த கயிறை கழட்டாம இரு, இந்த ஊரை விட்டு போயிட்ட பிறகு வேணா நீ கழட்டிக்கோ, அது வரைக்கும் உன் கையிலே தான் இருக்கணும் இது. சரிங்க, எக்காரணத்தை கொண்டு கட்ட மாட்டேன், ஊருக்கு போய் நான் கட்ட மாட்டேன், எப்பயும் கட்ட மாட்டேங்க நான் இதை. அப்படியே இருந்துருங்க, பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படின்னு அவங்க அமுச்சு விட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் காரில் போய் உட்கார்னதுன்னா உங்கள் அம்மா உங்களை தலை மேலேயே அடிக்கிறாங்க. அம்மா என்னப்பா இது? உன்கிட்ட நான் அப்பயே சொன்னேன்னாடி கம்மனு இருடின்னு சொல்லிட்டு கையை காலை வச்சுக்கிட்டு என்னடி பண்ணியிருக்க நீ? இது ஒரு பெரிய கதைமா, உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன்டி, வச்சுக்கிறேன்டி, வீட்டுக்கு போய் உன்ன. ஓகே, நம்ம இதோட இந்த எபிசோடை நம்ம முடிச்சுக்கலாம்.
நெக்ஸ்ட் எபிசோட் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதான் சரி, இப்போ நாம் இதோட முடிச்சுக்கலாம் திருப்பி. ஓகே, பாய். ஐ லவ் யூ ஆல்.